ட்ரீ அப்படிங்கிற ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டியூஷன் போகிறான். சைக்கிளில் போயிட்டுருக்கிறான். பாதி வழியில் தான் அவனுக்கு டியூஷன் லீவு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பக்கத்தில் இருந்த ஒரு பேக்கரிக்கு போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். ஆமாம், இன்னைக்கு டியூஷன் லீவு தான் அப்படின்ட்டு நண்பன் சொன்ன உடனே ரொம்ப கோபத்தோட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். திரும்ப சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். வர வழியில் எஃப்எம்மில் சவுண்டு கேட்குது. இன்றைக்கி நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் தனியாக இரவு நேரத்துலையும் பகல்லையும் சரி வெளியே நடமாட முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. இதை கேட்டுக்கிட்டே ஸ்ரீ சைக்கிளில் வந்து ஒரு தெருவில் திரும்புகிறான். திரும்பி பார்க்குறப்போ அங்கே ஒரு கும்பல் ஒரு பொண்ணை வாயை பொத்தி ஒரு காரில் கடத்தி கொண்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஸ்ரீ எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கிடுறான். காலையில் எழுந்த உடனேயே தன்னுடைய அப்பா கிட்ட, என்னுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான். நீ ஸ்கூல் படிப்பு முடிக்கிற வரைக்கும் உனக்கு ஃபோன் வாங்கி தரமாட்டேன், அதுக்கப்புறம் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயோட அப்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸ்ரீ அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறான். ஏற்கனவே லேட்டாக போனதுக்காக கிளாஸுடைய வாசலில் 2 பேர் நிற்கிறாங்க. மூணாவதாக ஸ்ரீ போய் நிற்கிறான். என்ன காரணம், ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் வசந்த் சார் அங்கே கேட்குறாரு. ஸ்கூலுக்கு வர வழியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ சொல்லி சமாளிக்கிறான். ஸ்ரீயை உள்ளே உட்கார வைக்கிறாரு. மற்ற 2 பேரையும் பிரின்ஸ்பாலை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த 2 பேருமே அடிக்கடி லேட்டாக வரக்கூடிய பசங்க. கொஞ்ச நேரத்தில் வசந்த் சாருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வர திரும்பவும் ஃபோன் அடித்து பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்ப யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப பதட்டமாக வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருந்த ஒரு டீச்சர்கிட்ட கிளாஸை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எங்கேயோ கிளம்பி போகிறாரு. தன்னுடைய பொண்ணு பார்வதியை காணாமல் தான் வசந்த் சார் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஸ்ரீக்கு தெரிய வருது. அன்னைக்கு காலையில் வேனில் கடத்திட்டு போனது பார்வதியை தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட் வருது. பார்வதியை கடத்தி கொண்டு போன வேனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குது. அதே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஒரு வேன் ஒன்று அங்கே நிற்கிது பக்கத்தில். அதை பார்த்துட்டு ஸ்ரீ தன்னுடைய நண்பர்களை வரவழைச்சி அந்த வேனு நிற்கிற வீட்டுடைய கதவை தட்ட போகிறாங்க. இதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் அதர்வாவை காட்டுறாங்க. அதர்வா ஒரு குட்டி ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த ஷூட்டிங் தான் காலையில் நடந்திருக்குது. ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போகிற மாதிரி அந்த சீன் எடுத்திருக்காங்க. அந்த சீன் எடுக்கும்போது தான் அந்த சீனை பின்னாடி இருந்து ஸ்ரீ பார்த்துருக்குறான். கேமராமேன் எல்லாருமே பக்கத்தில் மறைஞ்சிருந்து எடுத்த காரணத்தினால இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ நம்பிட்டான். அன்றைக்கி நைட்டு அதர்வா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேக்கரியில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்வதி அங்கே சைக்கிளை தள்ளிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னமாச்சு, ஏன் சைக்கிளை தள்ளிட்டு வர அப்படின்ட்டு அந்த பேக்கரி கடைக்காரர் கேட்குறாரு. ஒரு கார் எதிர்க்க வந்துருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், செயின் கலந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு அந்த பேக்கரி கடைக்காரர் அந்த சைக்கிள் செயினை சரி பண்ணி பார்வதியை அனுப்பி வைக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அதர்வாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள பேக்கரிக்குள்ளேருந்து பார்த்துட்ருக்காங்க. அதர்வாவுக்கு இறந்து போன அவங்க அம்மாவுடைய ஞாபகம் அடிக்கடி வந்து போகுது. எப்படியாவது ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட கதை எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் போயிட்டு கதையை சொல்லிகிட்ருக்காரு. யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன் வரலை. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் 2 பேர் ரொம்ப பதட்டமாக வந்து எழுப்புகிறாங்க. அதர்வாவோட கதையை இன்னொரு டைரக்டர் படமாக எடுக்க போகிறத கேள்விப்பட்டு அந்த நண்பர்கள் அதர்வா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதர்வா தான் எழுதி வச்சுருந்த அந்த ஸ்டோரி புக்கை பார்க்குறாரு. அந்த ஸ்டோரி புக்கை காணோம். வசந்த் தன்னுடைய பொண்ணு பார்வதி எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. போலீஸுக்கு போனால் சோஷியல் ப்ரெஸ்டீஜ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வசந்த் ஃபீல் பண்ணுறாரு. பொண்ணு முக்கியமாக உங்களுடைய சோஷியல் ப்ரெஸ்டீஜ் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் போலீஸ்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு வசந்த். அங்கே தான் சரத்குமார் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அங்கே ஏற்கனவே ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் ஒரு பாட்டி மேலே காரை ஏற்றுனதுனால ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட 2 மகன்களை பிடிச்சு வச்சுருக்காங்க. எம்எல்ஏவோட பிஏ இன்ஸ்பெக்டர் வந்து சந்திக்கிறாரு.
இன்ஸ்பெக்டர் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாரு. பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னால் 1,00,000 கொடுங்க, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா 5,00,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு வந்து அந்த 2 பசங்களையும் வெளியே விடுறாரு. அந்த 2 பசங்களில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான். காசு வாங்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி என்கிட்ட அவ்வளோ கெத்தா என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறான். அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இன்ஸ்பெக்டரோட பையன் வெற்றி குடியிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு தொல்லை கொடுக்கணும், அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் 4-5 அடியாட்களோட சேர்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீயோட ஃப்ரெண்டும் பார்வதியை தேடிக்கிட்டு அந்த வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. வெற்றி கதவை திறக்கிறாரு. வெளியே 2 ஸ்கூல் பசங்களும் அவங்களுக்கு பின்னாடி அடியாட்களும் நிற்கிறாங்க. இந்த இடத்துல இன்டர்வல் சீன் வருது. வெற்றி அடிக்கிறதுக்கு வந்த அடியாட்கள் எல்லாருமே வெற்றி கிட்ட அடியை வாங்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி குடியிருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் இதை பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்க, இங்கே வீட்டில் சில பேர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வசந்த் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீட்டில். அப்போ ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு ஒரு கால் வருது. உங்கள் பொண்ணை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் வெற்றியோட அந்த ஸ்டோரி புக்கை கொண்டு வரான். இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஸ்டோரி புக்கு என்கிட்ட இருக்குது, எவ்வளோ பணம் தரீங்க, எங்கே வர அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த பையனை பிடிச்சி லாக்கப்பில் போகிறாரு. பெண்டிங் கேஸுக்காக அவனை உள்ளே உட்கார வைக்கிறாங்க. என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்வதியோட ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சிட்டா, அப்போ தான் உன்னை வெளியே விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அந்த பையன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் காலையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கே பார்த்த, எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. காலையில் இந்த ஸ்டோரி புக்கை ஆட்டையை போட போகும்போது வெளியே வரும்போது இந்த பொண்ணு சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தா. என்னை பார்த்துட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தா. அப்போது அங்கே ஒரு கார் வந்துச்சு, அந்த காரில் ஏறி அவளாவே போயிட்டா, யாரும் அவளை கடத்தி கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். ஒரு கான்ஸ்டபிளை விட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அந்த சைக்கிள் அங்கே இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரம் வெற்றி தன்னுடைய நண்பர்களோட காரில் போயிட்டுருக்காரு. பின்னாடியே ஸ்ரீயோட நண்பனும் 2 பேருமே பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வெற்றி காரை நிப்பாட்டிட்டு அந்த 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காணோம், அந்த பொண்ணை தேடி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். காலையில் இந்த காரில் தான் ஒரு பொண்ணை நீங்கள் கடத்திட்டு போனீங்க, அதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸ்ரீ சொல்கிறாரு. வெற்றி காலையில் நடந்தது எல்லாமே ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விளக்குறாரு. என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பரை வாங்கிக்கிறாங்க. நான் எங்கேயாவது பார்வதியை பார்த்தேன் அப்படின்னா உனக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அந்த பொண்ணை நான் பேக்கரியில் பார்த்தேன், பேக்கரிக்கு வெளியில் சைக்கிள் செயின் கலண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா அந்த பேக்கரிக்காரர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ட்டு வெற்றி சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஸ்ரீயும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அந்த பேக்கரியில் போய் விசாரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வசந்தை காட்டுறாங்க. வசந்த்கிட்ட போலீஸ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை யாரும் கடத்தலை, அவங்க சம்மந்தத்தோடு தான் ஒரு காரில் ஏறி போயிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சி அங்கே போய் கேட்கும்போது அவங்களும் யாரும் என்னை கடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை வசந்த்கிட்ட சொல்கிறாங்க. வசந்த் ரொம்ப அப்செட் ஆகி தன்னுடைய மனைவிக்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணதுனால அந்த வீட்டுக்கு கான்ஸ்டபிள் போகிறாரு. வெற்றி தங்கியிருந்த வீட்டில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உங்கள் பையனை தாக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது கண்டிப்பாக அந்த எம்எல்ஏவோட பையனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இது பெரிய இடத்து சமாச்சாரமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோன் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெற்றி தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு ஷூட்டிங் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாரு. என்னுடைய கதையை வச்சு நீ எப்படி எடுப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் வசந்தை காட்டுறாங்க. வசந்த் தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட
உன்னுடைய பொண்ணு I-20 காரில் தான் ஏறி போயிருக்கான். உன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேளு, அங்கே எதுவும் வந்திருக்கலான்ட்டு விசாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் வெற்றி தன்னுடைய ஸ்டோரி புக்கை திருடிட்டு போனவனை கண்டுபிடிச்சி அவனை அடித்து உதைக்கிறாரு. அவன் வழி தங்க முடியாமல் எல்லா உண்மையும் சொல்கிறான். இன்ஸ்பெக்டர் தான் இந்த புக்கை திருடிட்டு வர சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனேயே இதை கேட்டுட்டு வெற்றி ரொம்ப ஷாக்காகிறாரு. தன்னுடைய அப்பாவே இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. வெற்றியை அடிக்க ஆள் அனுப்பின அந்த எம்எல்ஏ பையன் பஃப்பில் குடிச்சிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் நேராக அங்கே போயிட்டு அவனை அடித்து லாக்கப்பில் கொண்டு வந்து வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட அந்த எம்எல்ஏ நேராக ஸ்டேஷனுக்கு வராரு. என்னோட பையன் மேலேயே கையை வச்சிட்டியா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. உன் பையன் தண்ணியை போட்டுட்டு ஒரு பாட்டியோட மேலே வண்டியை ஏற்றிட்டான். அந்த பாட்டி இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் உன் பையனை உள்ளே வச்சுருக்கிறேன். உன்கிட்ட எதுவுமே நான் வாங்கலை, உன் பிஏவையும் நான் பார்க்கல, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கராராக பேசுகிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரை எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ யோசிக்கிறாரு. இதுக்கிடையில் ஸ்ரீ அந்த பார்வதியை தேடிக்கிட்டு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. பார்வதியோட அப்பா வசந்த் தண்ணியை போட்டுட்டு அந்த பார்வதி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் பார்வதியோட அம்மாவே தன்னுடைய தம்பி வீட்டுக்கு பார்வதியை அனுப்பி வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீ வசந்திக்கிட்ட போய், நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்கீங்க, ஆனால் வீட்டில் நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்களே, நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு ஆளாக இருப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். என்னுடைய குடிப்பழக்கம் என்னுடைய மூளையவே மங்க செஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிரு, நீ எப்பொழுதுமே என்னுடைய ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வசந்த் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் வெற்றியை காட்டுறாங்க. வெற்றி தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, என்னுடைய ஸ்டோரியை நீங்கள் திருடுறதுக்கு எவ்வளோ பணம் வாங்கினீங்க, யாருக்கிட்ட டீல் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. ஒரு டைரக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி புக் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்காக இன்னொருத்தனை நான் அனுப்பி வச்சேன். அது உன்னுடைய ஸ்டோரி புக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். அது உன்னுடைய ஸ்டோரி அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே அந்த ஸ்டோரியை கொண்டு போயிட்டு, இது என் பையன் எழுதின ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பெப்சியில் நான் ஒப்படைச்சிட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து என்கிட்ட சண்டை போட்டு நீ தனியாக போயிட்ட. நீ தனியாக போய் இருந்தாலுமே நான் எப்போவுமே உனக்கு எதிராக நான் செயல்பட்டதில்லை. உனக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் ஒன்று செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்பா தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. அந்த நேரம் திடீர்னு எம்எல்ஏ அங்கே வராரு. தன்னுடைய துப்பாக்கியால் சரத்குமார் நெத்தியில் சுட்டுறாரு. மகனோட கண் முன்னாடியே சரத்குமார் இறந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீயும் பார்வதியும் ஒன்று சேர்றாங்க. வெற்றி தன்னுடைய கையில் மலர் வளையத்தை கொண்டு போயிட்டு அப்பாவுடைய கல்லறையில் வைக்கிறாரு. என்னோட முதல் படத்தோட பூஜைக்கு போகிறேன், என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாரு. இதோட இந்த படம் முடியுது.